அஸ்ஸலாமு அலைக்கும். 8ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லெசன் 2 சப்ளிமெண்டரி ரீடர்ல ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டேர்னடு நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள ஒரு ஸ்டோரியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியினுடைய அறிமுகத்தை பார்த்துட்டு அந்த கதைக்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். மாணவர்கள் நன்றாக உங்களுடைய இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 58லேருந்து 60 வரைக்கும் இந்த ஸ்டோரி இருக்குது. முதல்ல புக்கு எடுத்துக்கிடுங்க, ஏன்னா வாசிக்கணும். அதனால் நான் வாசிக்கிறதோட அதையும் சேர்த்து நல்ல நீங்களும் வாசிங்க, அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிடுங்க, அந்த கதையை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு பின்னாடி உள்ள புக் பேக் எக்ஸசைஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். சரிதானா? சரி. எய்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 லெசன் 2 சப்ளிமெண்டரி ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டேர்னடு நேச்சுரலிஸ்ட், பேஜ் நம்பர் 58 to 60. இந்த பாடத்துல ஒரு புலியை பத்தி, ஒரு டைகரை பத்தி படிக்க போறோம். இந்த டைகர் எங்க இருந்துச்சு, அது என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த பாடத்துல படிக்க போறோம். சரியானா? டைகரை வேட்டையாடுறவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா ஹண்டர், அவங்களுக்கு பேரு. அவங்க ஃபாரஸ்ட்ல காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுவாங்க. அதுல இவங்க கொஞ்சம் பேர் முன்னாடி இந்தியாவில் வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருக்கும்போது, இங்கிலீஷ்காரங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அந்த பீப்புள் ராயல் பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுவாங்க. டைகரு அல்லது மற்ற விலங்கினங்களையோ எல்லாத்தையும் வேட்டையாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பழக்கமா இருந்துச்சு. இவர் தான் ஜிம் கார்பெட் என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு புலியை சுட்டு கொண்டிருக்காரு. எதனால அந்த புலியை சுட்டு கொண்டாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிம் கார்பெட் வேட்டையாளர், எழுத்தாளர், இயற்கை ஆர்வலர் ஆவார். அரசு வேண்டுகோள் விடுத்தால் மனிதர்களை கொல்லும் விலங்குகளை அவர் கொல்வார். வங்காள புலி 436 இறப்புகளுக்கு காரணமா இருந்தது. ஒரு வங்காளத்தில் உள்ள புலி 436 இறப்புகளுக்கு காரணமா அமைஞ்சு. அந்த புலிய இவர் கொல்லணும்னு சொல்லி என்ன செய்ய அரசாங்கம் கேட்டுக்கிச்சு. ஆங்கில அரசு வேண்டுகோளின்படி ஜிம் கூமான் மாவட்டத்தில் அப்புலியை வேட்டையாடினார். காடுகளை பாதுகாக்க வேண்டும், விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் என்று இறப்புக்கு பின் அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காவுக்கு ஒரு ஆங்கிலேயருடைய பெயர் ஜிம் கார்பெட் பூங்கான்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரு அந்த மாதிரி காடுகளை பாதுகாக்கணும், விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் பேர் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப கதைக்குள்ள போகலாமா? சப்ளிமெண்டரி ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டேர்னடு நேச்சுரலிஸ்ட். இவர் தான்பா ஜிம் கார்பெட். ஒரு கலோனல் பதவியில், இராணுவத்தில் கலோனல் பதவியில் இருந்தார். ஒரு வேட்டையாளரும் கூட. ஏன்னா இப்போ ஜிம் கார்பெட்டை பற்றி பார்ப்போம், அவர் என்ன சாதனை செஞ்சாரு அப்படிங்கிற பார்ப்போம். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், அவருடைய ஒரிஜினல் பேர். பாப்புலர்லி நோன் அஸ் ஜிம் கார்பெட். அவருடைய ஒரிஜினல் இயற்பெயர் எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். அவருக்கு இந்த பேர் சொன்னா தெரியும். அவர் எல்லாரும் எப்படித்தான் கூப்பிடுவாங்கன்னா ஜிம் கார்பெட் தான் கூப்பிடுவாங்க. அவர் யாருன்னா வாசிய எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி நோன் அஸ் ஜிம் கார்பெட், வாசிய பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அவர் பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப், காடுகளில் போட்டோ எடுப்பாங்கள்ல விலங்கினங்களை, அந்த போட்டோகிராஃபர். ஹண்டர், அப்புறம் அவர் வேற யாரு, ஒரு வேட்டைக்காரர், காடுகளில் போய் விலங்குகள் வேட்டையாடுவார். ட்ராக்கர், காடுகளில் எந்தெந்த விலங்கு எந்தெந்த திசையில் இருக்குன்னு அவர் ட்ராக் பண்ணுவார், கண்டுபிடிச்சு சொல்லுவார். அண்ட் நேச்சுரலிஸ்ட், இயற்கை ஆர்வலர். அண்ட் ரைட்டர், ஒரு எழுத்தாளரும் கூட. அப்போ ஜிம் கார்பெட்டுக்கு இத்தனை விதமான தகுதி இருக்கு. இத்தனை விதமான இது அவர் பண்ணார். என்னதெல்லாம் பண்ணாரு? ஜிம் கார்பெட் வாசிய பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், அவர் போட்டோ எடுக்க தெரியும். ஹண்டர், வேட்டைக்காரர் கூட. ட்ராக்கர், ஒரு விலங்கு அதனுடைய சாணி, அதனுடைய பாதம், அதனுடைய காலடி தடம், இதை வச்சு எந்த இடத்துல இருக்குன்னு ட்ராக் பண்ணிடுவார், ட்ராக்கர். நேச்சுரலிஸ்ட், இயற்கை ஆர்வலர். அண்ட் ரைட்டர், ஒரு எழுத்தாளரும் கூட. யாரு? ஜிம் கார்பெட். யாருப்பா? இவர்.
அப்ப ஜிம் கார்பெட் யாருன்னா ஒரு போட்டோகிராஃபர். ஃபர்ஸ்ட் வந்து யார்? அவரு ஒரு போட்டோகிராஃபர். அடுத்தது யாரு அப்படின்னா ஒரு ஹண்டர், ஒரு வேட்டைக்காரர். அடுத்தது யாரு அப்படின்னா ஹண்டர். அப்புறம் வந்து ட்ராக்கர், ட்ராக் பண்ணுவார். அடுத்தது நேச்சுரலிஸ்ட். அடுத்தது யாருன்னா ஒரு ரைட்டர். இத்தனை பண்பு அவருக்கு இருந்துச்சு. சரியா? அப்போ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர். யாருக்குப்பா? ஜிம் கார்பெட். இத்தனை விதமான வேலைகளை அவர் செஞ்சார். யாரு? ஜிம் கார்பெட். ஒரு இங்கிலீஷ் கலவனர், ஒரு ஆங்கில படை தளபதி அவர் கூட. சரியா? அவர் ஒரு வேட்டைக்காரருங்கிறனால அவர் விலங்குகளை வேட்டையாடுவார். எந்த விலங்குகளை வேட்டையாடுவார்? எல்லா விலங்குகளையும் வேட்டையாட மாட்டார். எந்த விலங்குகள் காடுகளுக்குள்ள போற மனிதர்களை தாக்குதோ அந்த விலங்குகளை மட்டும் தான் என்ன செய்வாரு? அவர் வேட்டையாடுவார். அப்புறம் அவர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். இந்த மாதிரி போட்டோ எடுப்பாங்க. எந்த கேமரா வச்சு போட்டோ எடுப்பார் அப்படின்னா he has 100. அவரு நிறைய விலங்குகளை வேட்டையாடி இருக்கார். a number of man eating tigers. மனிதனை சாப்பிடக்கூடிய புலிகள் அண்ட் லியோபர்ட்ஸ், சிறுத்தை புலிகள் இன் இந்தியா. he has 100 a number of man eating tigers and leopards in India. இந்தியாவில் உள்ள மனிதனை சாப்பிடக்கூடிய டைகரையும் சிறுத்தைகளையும் புலியையும் சிறுத்தையும் அவர் வேட்டையாடினார். அதைத்தான் வேட்டையாட, வேற எந்த விலங்குகளையும் அவர் தாமா போய் என்ன செய்யணும் வேட்டையாடணுங்கிறதெல்லாம் போகல. அப்போ புலிய டைகரை வேட்டையாடினாரு, லியோபர்ட் சிறுத்தைகளை வேட்டையாடினார். அடுத்தது he had a lot of experience with tigers and other wild animals to shoot with cine film camera. தன்னுடைய, அவர் ஒரு போட்டோகிராஃபர் தானே, தன்னுடைய சினிமாவுக்கு படம் பிடிக்கக்கூடிய கேமரா வச்சு என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த மாதிரி கேமரா, முன்னாடி வந்து இந்த மாதிரி கேமரா தான். இந்த கேமரா வச்சு அப்போ அவர் வந்து இங்கிலீஷ் காலத்துல பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் இருந்தார். அப்போ இந்த மாதிரி கேமரா வச்சு தான் என்ன செஞ்சாரு? இதெல்லாம் படம் பிடிச்சாரு. டைகரையும் மற்ற காட்டு விலங்குகளையும் படம் பிடிச்சார். he had a lot of experience with the tigers and other wild animals to shoot. படம் ஷூட்னா சுடுறது கிடையாது, இங்கே ஷூட்டிங், அதாவது என்னது படம் பிடிக்குது. டு ஷூட் வித் ஹிஸ் சினி ஃபிலிம் கேமரா. தன்னுடைய சினிமாவுக்கு படம் பிடிக்கிற அந்த கேமரா வச்சு காட்டில் காட்டு விலங்குகள் அப்புறம் புலிகள் இதெல்லாம் என்ன படம் பிடிச்சி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எதிரோட இருந்துச்சு. டைகரோடையும் காட்டு விலங்குகளோட இருந்துச்சு. அடுத்தது அப்புறம் அந்த சினி ஃபிலிம் கேமரா வச்சு படம் பிடிச்சார்ல, அதுக்கப்புறம் கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். அவர் காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது தனியாகத்தான் வேட்டையாட போவார். அலோன் தனியாகத்தான் வேட்டையாட போவார். ஹண்ட் அவர் கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். நடந்துதான் வேட்டையாட போவார். அதுதான் அவர் விரும்புவார். அவர் விரும்புறது எது விரும்புறாரு? கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். நடந்து போய் நடந்து போய் தான் வேட்டையாட விரும்புவார். ஹி ஆஃபன் ஹண்டட். அவரு தன்னோட அடிக்கடி வேட்டையாட போகும்போது கூட்டு போவார் வித் ராபின். யாரோட போவார் அப்படின்னா அவருடைய நாய், ஹிஸ் டாக். அவரோட நாயோட தான் என்ன செய்வார்? அவர் வேட்டையாட போவார். அப்போ இது ராபின், இது அவர் யாரு? கார்பெட். நாயோட தான் வேட்டையாட போவார். தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர். அவர் ஒரு நல்ல வேட்டைக்காரராக இருந்த போதும் ஹி அட்மையர்டு வைல்ட் லைஃப். காட்டை அவர் நேசிக்கிறார். காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் கொல்லணும்னு அவருக்கு நினைக்க மாட்டார். அவர் ஒரு நல்ல வேட்டைக்காரர் தான். காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் கொல்ல மாட்டார், அந்த காட்டை நேசிப்பார். எதை கொல்றாரு அப்படின்னா எந்த விலங்கு மனிதனை தாக்குதோ, எந்த விலங்கு மனிதனை கொல்லுதோ அந்த அனிமலை மட்டும் என்ன செய்வார்? வேட்டையாடுவார். தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர் ஹி அட்மையர்டு வைல்ட் லைஃப். காட்டு வாழ்க்கையை ரொம்ப விரும்புவார். யாரு? ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பார். யாருப்பா? ஜிம் கார்பெட். அப்போ அவர் ரொம்ப விரும்புறார் இந்த காட்டு விலங்குகள், அதனுடைய அழகுகள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு? விரும்புறாரு. அதை பார்த்து அதிசயிக்கவும் செய்கிறார். யாரு? ஜிம் கார்பெட். ஹி டிட் நாட், அதனாலதான் he did not like to kill wild animals for pleasure or sport.
விளையாட்டுத்தனமாக காட்டுல போய் விலங்குகளை வேட்டையாடணும் அப்படின்னு அவர் நினைக்கல. சந்தோஷத்துக்கு போய் வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கல. he did not like to kill. அவர் விரும்பவில்லை டு கில், கொலை செய்ய விரும்பல. எதை? வைல்டு அனிமல்ஸ் ஃபார் பிளஸர் ஆர் ஸ்போர்ட். சந்தோஷத்துக்காகவும் அவர் அந்த காட்டுல போய் விளையாட்டுத்தனமா வேட்டையாடுறதுக்காகவும் அவர் என்ன செய்யல, அவர் விரும்பல. பட் he did not hesitate to kill man eating tigers or leopards. ஆனா அவர் தயங்கியதே இல்லை. ஹெசிடேட், அவர் தயங்கியதே கிடையாது. he did not hesitate, அவர் தயக்கம் காட்டினது கிடையாது. எதுக்கு அப்படின்னா டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் ஆர் லியோபர்ட்ஸ். மனிதனை கொல்லக்கூடிய புலிகளையும் மனிதனை கொல்லக்கூடிய சிறுத்தைகளையும் அவர் கொல்வதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், வருத்தப்பட மாட்டார், உடனே சுட்டுவார். ஆனா வழக்கம் போல சும்மா காட்டுக்குள்ள சும்மா உலாயிட்டு இருக்க மான்கள், யானைகள், சிறுத்தைகள், ஒட்டகச்சிவிங்கள் இதெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார், வேட்டையாட மாட்டார். he did not like to kill animals for pleasure or sport, but he did not hesitate to kill man eating tigers or leopards. டைகர் மனிதனை மேன் ஈட்டிங் டைகர்ஸ், மனிதனை சாப்பிடக்கூடிய புலிகளையும் சிறுத்தைகளையும் அவர் கொல்வதற்கு தயங்கி, ஹெசிடேட் அப்படின்னா தயக்கம். he did not hesitate, தயங்குறதே கிடையாது, உடனடியாக சுற்றுவார். he hunted these animals only to help people and only at the request of the government. எப்போ அவரு அந்த காட்டுல போய் அந்த விலங்குகளை போய் அந்த வேட்டையாடுவார் அப்படின்னா அவரா வேட்டையாட போக மாட்டார். அந்த மக்கள் வந்து கேட்பாங்க, ஜிம் கார்பெட் இந்த மாதிரி எங்களை காட்டுல போய் அந்த விலங்கு எங்களில் ஒரு ஆளை அடிச்சு சாப்பிட்டுடுச்சு, நீங்க அதை கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு சொன்னா, அல்லது ஒன்லி அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணா, கவர்மெண்ட் ஒரு வேண்டுகோள் கொடுத்தா ஜிம் கார்பெட்ட போய் இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி விலங்குகள் இருக்கு, அது மனுஷனை போக விட மாட்டேங்குது, தொந்தரவு பண்ணுது, அவங்கள கொலை செய்யுது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பசுமாடு மற்ற விலங்கினங்களை அடித்து சாப்பிடுறது, நீங்க அதை கொன்றுங்கன்னு சொன்னா அப்பதான் என்ன செய்வார், ஹண்டட் தீஸ் வைல்ட் அனிமல்ஸ் ஒன்லி டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் ஒன்லி அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்க வேண்டுகோள் கொடுத்தாலும் அந்த பீப்புள் மக்கள் வேண்டுகோள் கொடுத்தா தான் என்ன செய்வார், கொல்லுவார். அது வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கொல்ல மாட்டார். he took no joy from the kill. அப்படி கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டார், வெளியே போய் அவர் சந்தோஷமா சொல்லிக்கிட மாட்டார். அது கொலை பண்ணிட்டு அவ்வளோ, அது எதனால கொன்ன, அது மனிதனுக்கு இடையூறு பண்ணிச்சு அதனால கொண்டுட்டேன்னு தான் சொல்லுவாரே தவிர அதனால அவருக்கு சந்தோஷம் இருக்காது. ஜாய்னா சந்தோஷம். he took no joy from the kill. he often said, அவர் அடிக்கடி சொல்லுவார், he often said that not against the law of nature. இயற்கைக்கு எதிராக நடக்கக்கூடாது, பட் எகனஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன். மனிதனுக்கு எதிராக நடந்தா நான் என்ன செய்வேன், கொன்றுவேன். ஆனால் நான் இயற்கைக்கு எதிராக என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன். he often said that not against the law of nature. இயற்கைக்கு மாற்றமா நடக்க மாட்டேன், பட் எகனஸ்ட் த லாஸ் ஆஃப் ஹியூமன். மனிதனுடைய லா இருக்க சட்டங்கள் அதுக்கு எகனஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அக்கார்டிங் டு his theory, அவருடைய தேரிப்படி, அவருடைய கொள்கையின்படி, a tiger start eating humans. ஒரு புலி காட்டிலோட விலங்குறதை அடிச்சு சாப்பிடும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ ஒரு டைகர் எப்படி ஒரு மனுஷனை சாப்பிடுதுன்னா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, ஒரு கொள்கை ஒரு தியரி சொல்றாரு. என்னுடைய தியரிப்படி, என் கருத்துப்படி என்னன்னா, அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, அவருடைய கருத்துப்படி என்னன்னா, டைகர் ஸ்டார்ட் ஈட்டிங் ஹியூமன்ஸ். மனிதர்களை எப்போ சாப்பிடும்னா வென் they, ஒரு டைகர் மனிதர்கள் எப்போ சாப்பிடும்னா when they grow old, அது ரொம்ப வயசாயிட்டு, ஆர் கெட் ஹர்ட், அதுக்கு காயம்பட்டிருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தா அது மற்ற விலங்குகளை துரத்தி பிடிக்க முடியாம ஈஸியான இலக்கான காட்டுல வந்து மரம் வெட்டக்கூடிய மனிதர்கள் அதை என்ன செஞ்சிருவோம், சாப்பிட்றோம். ஏன்னா மனிதனுக்கு புலியனோட அளவுக்கு ஓட முடியாது, அவன் பயத்துல என்ன செய்வான், கீழே விழுந்துருவான், ஈஸியா அதுக்கு இற கிடைச்சிடும். அதனாலதான் டைகர் என்ன செய்யுது அப்படின்னா மனிதனை வேட்டையாடு. அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, a tiger start eating humans when they grow old. அதுக்கு வயசாயிட்டு அப்படின்னா அதுக்கு விலங்குகளை துரத்தி பிடிக்க முடியாது, ஆர் கெட் ஹர்ட், அதுக்கு ஏதாவது உடம்புல காயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்பந்தான் விலங்குகளை துரத்த முடியாம மனிதனை வேட்டையாடு, அப்பந்தான் மனுஷனை வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மாதிரி வயதான புலி, காயம்பட்ட புலியா இருந்தா எதனால அப்படின்னு இப்ப சொன்னா தமிழ் அதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. as they cannot run fast, they start killing humans.
அதனால வேகமா ஓட முடியலைங்கிறதுனால as they cannot run fast, வேகமா ஓட முடியலைங்கிறதுனால they start killing humans, அது மனிதனை கொல்வதற்கு ஆரம்பிக்கும். people cannot run as fast as animals, விலங்குகளை போன்று அதனால அவங்க மனிதனால மக்களால ஓட முடியாது. ஸோ they become easy prey. பிரேனா என்னது அப்படின்னா அதனுடைய இறை விலங்கு. they become easy prey. அது மனுஷங்க வந்து என்ன செய்யறாங்க, வேகமா ஓட முடியுங்கிறனால அந்த காட்டு விலங்குகளுக்கு அவங்க ஈஸியான இறை விலங்கா ஆகிட்டாங்க. அவங்கள ஈஸியா அது பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால? அவங்களால வேகமா as they cannot run fast, they start killing. அந்த விலங்குகள் வேகமா ஓட முடியலன்னா அந்த மனிதர்களை கொள்வதற்கு அது ஆரம்பிக்குது. people cannot run as fast as animals, so they become easy prey. after eating, ஒரு விலங்கு ஒரு புலி என்ன செய்யுது அப்படின்னா ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் பிளஸ் ஒன்ஸ், மனிதக்கறியை, ஹியூமன் பிளஸ்னா மனிதக்கறி, மனிதக்கறியை ஒரு விலங்கு சாப்பிட்டுச்சு, ஒரு தடவை சாப்பிட்டுட்டுனா a tiger will not eat any other flesh, வேற எந்த விலங்கு கறியும் அது சாப்பிடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் பிளஸ் ஒன்ஸ், மனுஷக்கறியை ஒரு தடவை டைகர் சாப்பிட்டுச்சுன்னா அது புலி பசித்தாலும் புல்ல தின்னாது, அது காட்டு விலங்கை தவிர வேற எதுவும் சாப்பிடாது. அந்த மாதிரி விலங்குகளை தான் சாப்பிடும், அடிச்சு சாப்பிடும். ஆனா ஒரு தடவை மனித கறியை சாப்பிட்டுச்சுன்னா ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் பிளஸ் ஒன்ஸ், பிளஸ்னா என்னது கறி, ஹியூமன்னா மனுஷன், மனுஷக்கறியை ஒரு தடவை சாப்பிட்டுச்சுன்னா ஏ டைகர் வில் நாட் ஈட், அது அதுக்கப்புறம் வில் நாட் ஈட் எனி அதர் பிளஸ், ஒரு மானு குறுக்கு பக்கத்துல போனாலும் சரி அந்த மானை அடிச்சு சாப்பிடாது. என்ன காரணம்? மனித கறியினுடைய ருசியை அது தெரிஞ்சுக்கிடுச்சு. These tigers are called man eaters. இந்த மாதிரி மனித கறியை மட்டுமே சாப்பிடக்கூடிய, மனுஷங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய டைகருக்கு என்ன பேரு? மேன் ஈட்டர்ஸ், மனிதனை சாப்பிடக்கூடிய விலங்குகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மனுஷனை அடிச்சு என்ன செய்யுது, சாப்பிட்டுட்டு இழுத்துட்டு போகுது. என்னைக்கு ஒரு மனுஷனை அது சாப்பிட்டுடுச்சோ, மனுஷ கறியை சாப்பிட்டுட்டோ, அன்னையிலிருந்து அது வேற கறியை சாப்பிடாது. அதுக்கு பேர் என்ன பேரு? மேன் ஈட்டர்ஸ் பேர். His first man-eating tiger hunt was the Chambawat tiger. ஜிம் கார்பெட்டினுடைய முதல் man-eating tiger hunt was the Chambawat tiger. சம்பாவத் டைகரை தான் அவர் முதல்ல man-eating டைகரா கொண்டார். யாரு? ஜிம் கார்பெட். ஹிஸ் நாங்க யாரை குறிக்குது? ஜிம்மை குறிக்குது, ஜிம் கார்பெட்டை குறிக்குது. அவர் ஒரு வேட்டைக்காரர் தானே. அவரு முதல்ல மனுஷனை கொல்லக்கூடிய டைகரை கொண்டது எங்க அப்படின்னு யாருன்னா, இந்த டைகர்னா சம்பாவத் டைகர், அதுதான் கொண்டார். இப்பதான் மெயின் கதைக்கே வராங்க. இது வரைக்கும் அவரை பத்தி சொன்னாங்க, அவருடைய தியரியை பத்தி சொன்னாங்க. இட் வாஸ் அந்த சம்பாவத் டைகர் இருக்குல்ல, இட் வாஸ் ஏ பெங்கால் டைகரஸ். அது ஒரு பெண் புலி, வங்காள பெண் புலி. பெங்கால்னா வங்காளம்னு அர்த்தம், மேற்கு வங்காள நாடு. இட் வாஸ் ஏ பெங்கால் டைகர்ஸ், வங்காள பெண் புலி. டைகரஸ்னா என்னது? பெண் புலி. டைகர்னா ஆண் புலி, டைகரஸ்னா பெண் புலிப்பா. டைகர்னா என்னது? நல்ல கவனிங்க. டைகர்னா ஆண் புலி, டைகரஸ் அப்படின்னா பெண் புலி. இது பெண்ணை குறிக்கும், இது பெண்பால், இது ஆண்பால். இட் வாஸ் ஏ பெங்கால் டைகர். எதுப்பா? இந்த சம்பாவத் டைகர் இருக்குல்ல, இது ஒரு பெண்பால் டைகர், ஒரு பெண் டைகர். இதைத்தான் அவர் கொண்டார், முதல்ல கொண்டார். யாரு? ஜிம். ஏன் அதை கொல்லணும்? அதுக்கு என்ன காரணம்? இட் வாஸ் ஏ பெங்கால் டைகரஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 deaths in Nepal and the Kumanon area of India. இந்த டைகர் இருக்குல்ல, இது இந்த சம்பாவத் டைகர், அது கிட்டத்தட்ட 436 இறப்புகளுக்கு காரணம். மனுஷனை அது கொண்டு சாப்பிட்டு. இது இந்த பெங்கால் டைகர், சம்பாவத் டைகர் இருக்குல்லப்பா, அது 436 மனிதர்களை அடிச்சு சாப்பிட்டு 436 இறப்புகளுக்கு அது காரணமா இருக்கு. எங்கெல்லாம்? இன் நேபாளம் அண்ட் குமோன் ஏரியா ஆஃப் இந்தியா. இந்தியாவிலையும் நேபாள நாட்டு, இது நேபாள் இருக்குல்ல, இது நேபாள், இது இந்தியா, உத்தரப்பிரதேஷ். இந்த ரெண்டுக்கு இடையில இந்த சம்பாவத்துங்கிற ஒரு நதி ஓடுது. இந்த சம்பாவத்துங்கிற ஊர்ல இந்த இடத்துல இருந்து அவங்க துரத்தி எங்க இருந்துச்சாங்க, உத்தரகாண்டுக்கு அந்த வேட்டைக்காரங்க கொல்ல துரத்தும் போது அது இங்க இந்தியாவுக்கு வந்துருச்சு, அதை தாண்டி. அப்ப இந்தியாவிலையும் நேபாளிலையும் கிட்டத்தட்ட 436 மனிதர்களை அது கொண்டிருக்கு. 436 பேஷன்ஸ்
பீப்புளை கொண்டிருக்கு. இது சம்பவத்தில் உள்ளது. இங்க இருந்து அடித்து துரத்தி எங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, அடித்து தள்ளிட்டாங்க. யாரு? அந்த வேட்டைக்காரங்க. அது துரத்தி துரத்தி அது இந்த இடத்துக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் சேர்த்து மொத்தம் 436 பேரை செஞ்சு கொண்டுடுச்சு. ஹெர் அட்டாக்ஸ், அந்த 436 பேரை கொண்டுச்சுல, ஹெர் அட்டாக்ஸ் have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from tiger. ஒரு காட்டு விலங்குனால கொல்லப்பட்ட இறப்புகள், அதிகமான இறப்புகள் ஏற்படுத்திய ஒரு காட்டு விலங்கு அப்படின்னு ஒரு சாதனைய அந்த சம்பாவத் டைகர் என்ன செஞ்சுட்டு ஏற்படுத்தி அதை எங்க பயஞ்சிட்டாங்க? கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்ல பயஞ்சிட்டாங்க. ஒரு மனுஷன் நிறைய பாட்டில்ல உடைக்கலாம், பெரிய எடை உள்ள பொருளை தூக்கலாம், ரொம்ப நேரமா என்ன செய்யலாம், தூங்காம முழிச்சிருக்கலாம், தொடர்ந்து டென்னிஸ் விளையாடிக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், 50 முட்டை சாப்பிடலாம், 100 ரொட்டியை சாப்பிடலாம், இப்படி கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்கும். ஆனா அதே கின்னஸ் ரெக்கார்டை ஒரு டைகர் என்ன செஞ்சிருக்கு? படைச்சிருக்கு. அது என்னது? Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. ஒரு காட்டு விலங்கு, ஒரு புலியினால கொல்லப்பட்ட, அதிக எண்ணில கொல்லப்பட்ட உயிர்கள் இழப்பு ஏற்படுத்திய ஒரு புலி அப்படின்னு சொல்லி அதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குப்பா? சம்பாவத் டைகருக்கு. சம்பாவத் டைகருக்கு அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய புலி அப்படிங்கிற, உலகத்திலே அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய புலின்னு சொல்லி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அது கொடுத்துருக்காங்க. அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு புக்கிலேயே என்ன செய்யப்பட்டிருக்கு? இடம் பெற்றிருக்கு, லிஸ்டட் பண்ணப்பட்டிருக்கு. உலகத்தில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய புலி அந்த நேபாள் புலி தான். ஷி வாஸ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். இந்த புலியத்தை யார் கொண்டா? ஜிம் கார்பெட் கொண்டார். யாருப்பா? எப்போ? 1907 அவர் கொண்டார். அது எப்படி கொண்டாருங்கிறத அடுத்தடுத்து பார்க்க போறோம். அப்போ அந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தது நல்ல கவனிங்க. அப்ப அந்த புலி வந்து என்ன செஞ்சிருக்கு? ஒரு பெங்கால் டைகரஸ், அது பெங்கால் பெண் புலி. அது 436 பேரை கொண்டிருக்கு. அதனால அதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஒரு புலி வந்து ஒரு ஆளை 2 ஆளை கொல்லலாம், ஆனா 436 பேரை கொலை பண்ணணும்னா அது ஒரு பெரிய சாதனை தான். அந்த சாதனை அந்த டைகர் பண்ணிருக்கு. அதனால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு புக்கில் அதுக்கு இடம் இருக்கு. நிறைய பேரை கொண்ட புலின்னு. ஷி வாஸ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் தான் அதை என்ன செஞ்சாரு? 1907 கொன்னாரு இந்த புலிய, அந்த சம்பாவத்து புலிய. இப்போ அந்த சம்பாவத்து புலி என்னென்ன எப்படி கொலை பண்ணிச்சு, அதை எப்படி இவர் கொண்டாருன்னு பார்க்கலாம். த டைகரஸ் பிகன் ஹெர் அட்டாக்ஸ். அதனுடைய தாக்குதல் எப்போ ஆரம்பிச்சிச்சு? இன் ஏ ரூபால் வில்லேஜ் இன் வெஸ்டர்ன் நேபாள். வெஸ்டர்ன் நேபாளுங்கிற நேபாளில் மேற்கு பகுதியில் ரூபால் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் என்ன செய்யுது? அதனுடைய தாக்குதலை மனிதங்களை சாப்பிட்றதுக்கு மனிதனை தாக்கி அவங்கள கொல்றதுக்கு அது ஆரம்பிக்குது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணுது. இன் ஹிமாலயாஸ், இமயமலை தொடரில் உள்ள நேபாளில், மேற்கு நேபாளில் ரூபாலுங்கிற வில்லேஜில் அது முதல்ல தன்னுடைய தாக்குதலை அட்டாக்ஸ் ஆரம்பிக்குது. ஹண்டர்ஸ் வேர் சென்ட் டு கில் த டைகர். நிறைய மக்கள் இறந்ததுனால நேபாள் நாட்டு அரசாங்கம், அந்த மன்னர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய வேட்டைக்காரங்களை அதை கொல்ல அனுப்புறார். பட் ஆனா ஷி மேனேஜ்டு டு எஸ்கேப் ஃப்ரம் தம். அந்த வேட்டைக்காரங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. தப்பிச்சும் போயிடுச்சு. அவங்கள்ட்ட மாட்டலை. நிறைய பேர் போனாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு ஆளா போறாங்க. அது இவங்கள ஒரு ஆள், இவங்க கொஞ்சம் பேர்னு வச்சுக்கிடுவோமா. த நேபாளிஸ் ஆர்மியும் உள்ள போயிடுச்சு. ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் கில் த டைகர். நேபாளிஸ் ஆர்மி வந்து வேட்டைக்காரங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ராணுவம் இறங்குது. ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் த கில் த டைகர். பிடிக்கிறதுக்கோ அல்லது அந்த டைகரை கொல்றதுக்கும் முடியாம அதை பத்தி விட்டுட்டாங்க. ஹெர் அக்ராஸ் த பார்டர் இன்டு இந்தியா. இந்தியாவுடைய எல்லைக்கு என்ன செஞ்சாங்க? அதை பத்தி விட்டாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தேர் சி கண்டினியூடு ஹெர் கில்லிங்ஸ் இன் த குமனோன் டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவில் குமனோன் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வந்து தன்னுடைய வேலையை அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. கண்டினியூடு அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? தொடர்ந்துகிட்டே இருக்கு.
கண்டினியூட் ஹர் கில்லிங்ஸ். தன்னுடைய கொலை பண்ற அந்த இதை மனுஷங்களை சாப்பிட்றத தொடர்ந்துகிட்டே இருக்கு. எங்க குமனோன் டிஸ்ட்ரிக்ட்ல அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது எங்க இருக்கு, இந்தியாவில் இருக்கு. அந்த ராணுவம் வந்து நேபாள் ராணுவம் வந்து அதை பிடிக்க முடியாம அதை வெடி வச்சு துப்பாக்கி சுட்ட உடனே அது தப்பிக்கிறதுக்காக இந்தியாவுடைய எல்லையை தாண்டி குமனோன் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வந்துருச்சு. ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன்ட் டூரிங் த டேலைட். எல்லா விதமான அந்த அந்த டைகர் வந்து மனுஷங்களை கொல்லும் போது அது எப்போ கொல்லுது அப்படின்னா பகல்ல தான் கொல்லுது, வெளிச்சம் இருக்கும் போதும் கொல்லுது. இரவு நேரத்தில் அது கொல்லலை. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட் பீப்புள் ஸ்டாப்டு கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட். இந்தியா மக்கள் வந்து அந்த குமனோன் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் செவரல் இன்சிடென்ட் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் பீப்புள் ஸ்டாப்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள போறது நிப்பாட்டிட்டாங்க. டு கலெக்ட் த ஃபயர்வுட் விறகு எடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் பழங்கள் பறிக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வேர்களையும் மற்ற பொருட்களையும் போய் இவங்க காட்டுக்குள்ள போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. காட்டுக்குள்ளே போகல. அப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யுது, முடங்குது. அப்போ அப்போ என்ன செய்யறாங்க, they were terrified to go out and refused to leave their huts for work after. அவங்க டெரிஃபைடு, அவங்க பயந்தாங்க, வெளியே போறதுக்கு பயந்தாங்க. அண்ட் ரெஃப்யூஸ்டு மறுத்தாங்க. டு லீவ் தேர் ஹட்ஸ், தன்னுடைய குடிசையை விட்டு வெளியே வரதுக்கு மறுத்தாங்க. ஃபார் ஒர்க் ஆஃப்டர் ஹியரிங் ஹெர் ரோர் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். வெளியே அந்த குடிசையை விட்டு வேலைக்கு வெளியே வரணும்னு சொல்லி மறுத்தாங்க. எப்போ அப்படின்னா அதனுடைய உருமல் சத்தத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சுட்டாங்க, காட்டுக்குள்ள இருந்து அதனுடைய உருமல் சத்தத்தை கேட்ட உடனே அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு அந்த மக்கள் என்ன செய்யல, விரும்பல, பயப்படுறாங்க. சரியானா? They were terrified to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. காட்டுக்குள்ள இருந்து ரோர், அந்த உருமல் சத்தம், ரோர்னா உருமல் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க போறதுக்கு பயப்படுறாங்க. இப்படி மக்களை கொல்லக்கூடிய அந்த புலி வந்து இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி எங்க போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஆங்கில அரசாங்கம், ரெக்வஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜஸ். அந்த கிராம மக்களுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜிம் கார்பெட் சொல்லுது. அவங்கள்ட்ட சொல்லு, இந்த மாதிரி இருக்கு, நீங்க போய் அங்க அதை என்ன செய்ய முடியும் பாருங்கிறாங்க. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரிக்வெஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜ். அந்த கிராம மக்களுக்கு உதவுங்கன்னு சொல்லுது. ஹி அக்ரீடு, அவர் சம்மதிச்சிட்டார். டு ஹண்ட் டவுன் த மேன் ஈட்டர், அந்த மனுஷனை சாப்பிடக்கூடிய அந்த விலங்கை நான் வேட்டையாடி வீழ்த்துறேன் அப்படின்னு என்ன செஞ்சார், சம்மதித்தார். ஹி கேம்ப்டு, அவர் கேம்ப் போட்டார். இந்த குமனோன் டிஸ்ட்ரிக்ட், குமனோன் மாவட்டத்தில் அவர் கேம்ப் போட்டார். அண்ட் ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைகரஸ். அந்த டைகரை வந்து அவர் என்ன செய்யறாரு, தேடி கண்டுபிடிக்க ட்ராக் பண்ண முயற்சி பண்றாரு. அது எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் போகுதுன்னு முதல்ல என்ன செய்யறாரு, ட்ராக்கிங் பண்றாரு. ஹி மூவ்ட் அரவுண்ட், he moved around the villages and restricted the activities of the man eater. ஒவ்வொரு தடவையா ஒவ்வொரு ஏரியாவுக்கு மூவ் பண்ணி அந்த மனுஷனை சாப்பிடக்கூடிய அந்த மேன் ஈட்டர், அந்த புலியை அதனுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறார். ஆஃப்டர் செவரல் அன்சக்சஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ், ஒவ்வொரு தடவையும் சுடுவாரு, அது தப்பிச்சு போயிடும். ஆஃப்டர் செவரல், ஒவ்வொரு தடவையும் சுடும்போது அன்சக்சஸ்ஃபுல், வெற்றிகரம தோல்வியில முடிஞ்ச அந்த அட்டம்ப்ட், கார்பெட் மேனேஜ் டு கில் த டைகர் when it killed a 16-year-old girl. நிறைய தடவை தோத்து போனாலும் கார்பெட் என்ன செஞ்சா, இறுதியாக கார்பெட் மேனேஜ்டு டு கில், இறுதியாக கொண்டுட்டார். எப்போ கொண்டார் அப்படின்னா த டைகர் when it killed a 16-year-old girl, ஒரு 16 வயசு பொண்ணை வந்து கொன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சி, இந்த வில்லேஜ், ஒரு கிராமத்தில் 16 வயசு பொண்ணு, 16 வயசு 16-year-old girl, ஒரு 16 வயசு பொண்ணை அந்த புலி வந்து கொன்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அந்த கிராமத்தில் நியர் சம்பாவத் அண்ட் லெஃப்ட் a trail of blood
which Corbett followed. அப்போ அங்க வச்சு என்ன செஞ்சிட்டாரு, சுட்டுட்டார். அப்பமும் என்ன செய்யுது அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா தப்பித்து போய் குண்டடி பட்டுடுச்சு. அண்ட் லெஃப்ட் ஏ ட்ரையல் ஆஃப் பிளட் விச் கார்பெட் ஃபாலோட். ஆஃப்டர் ஏ ஹோல் டே பர்சியூட், தேடுதலுக்கு அப்புறம் கார்பெட் ஹேட் டு abandon the hunt, decided to use villages and to organize a bait. The next day, near the Chamba river, with the help of the Tahsildar of Chambawat, the bait was organized with about 300 villages. The next day, Corbett shot the tiger dead near the Chattar Bridge in Chambawat. அப்ப அந்த 16 வயசு பொண்ணை அது கொன்னுட்டு அது தப்பிச்சு போயிடுச்சு. விச் கார்பெட் ஃபாலோடு, அந்த ரத்தக்கரை இருக்குல்ல, ரத்தம், அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணியே போறாரு. ஆஃப்டர் ஹோல் டே பர்சியூட், தேடி போறாரு. கார்பெட் ஹேட் டு abandon the hunt, அந்த தேடுதலை விட்டுறாரு. decided to use villager and organize a bait the next day. இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு பெயிட்னா தூண்டில் புழு. ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, தூண்டில புழு வச்சு இது மாட்டுவாங்களா, அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு பொறி வைக்கணும்னு சொல்லி அந்த பொறியை வச்சு பொறியை வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்றாரு. யாரை கூப்பிட்டு, அந்த கிராமத்து மக்களை. decided to use villages and to organize a bait the next day near the Chamba river. அந்த சம்பா ரிவருக்கு பக்கத்துல அவர் அந்த பொறியை வைக்கிறார். வித் ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவத், சம்பாவத்தினுடைய தாசில்தார். த பெயிட் வாஸ் ஆர்கனைஸ்டு வித் அபவுட் 300 வில்லேஜஸ், 300 கிராமத்து மக்கள் என்ன செய்றாங்க, அந்த பொறியை வைக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷாட் த டைகரஸ் டெட். அடுத்த நாள் அந்த சம்பாவத்தின் நதியுடைய ஆற்றங்கரையில சட்டார் ரிவருக்கு பக்கத்துல என்ன செய்றாரு, சட்டார் பிரிட்ஜுக்கு பக்கத்துல, இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல என்ன செஞ்சாரு, ஜிம் கார்பெட் அந்த புலி என்ன செஞ்சிட்டாரு, சுட்டு கொண்டுட்டார். கார்பெட் ஷாட் த டைகரஸ் டெட் நியர் த சட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவத் ஆற்றங்கரையில சட்டார் பிரிட்ஜில் அந்த புலியை சுட்டு கொண்டுட்டார். எ சிமெண்ட் போர்டு வாஸ் எரெக்டட் மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைகரஸ் வாஸ் ஃபைனலி brought down. ஒரு சிமெண்ட் போர்டு, இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் போர்டை என்ன செஞ்சாங்க, ஒரு சிமெண்ட் போர்டை செஞ்சு வச்சிருக்காங்க. எந்த இடத்துல கரெக்டா, எந்த இடம்னா, எந்த இடத்துல அந்த ஜிம் கார்பெட் அந்த டைகரை சுட்டு கொன்னாரோ அந்த இடத்துல. A cement board was erected marking the place. மார்க்கிங்னா அந்த இடத்தை குறிப்பிடுறதுக்கு. Where the tigress was finally brought down. எந்த இடத்துல கடைசி அந்த இடத்துல டைகரை கொன்னாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி சிமெண்ட் போர்டை வந்து எரெக்ட் பண்ணி, and this very spot was killed the man eating tiger. இங்க லியோபோர்டுன்னு போட்டிருக்காங்க, டைகர் தான். டைகர் பை ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட்டால கொல்லப்பட்ட இந்த இடம் தான், இந்த இடத்துல கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டைகரை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, கொல்லப்பட்ட டைகரை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஏன் இந்த டைகர் வந்து மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்னா என்ன, ஒரு மனுஷன் போஸ்ட்மார்ட்டம் அந்த டைகரஸ் உடற்கூறாய். போஸ்ட்மார்ட்டம்னா உடற்கூறாய். போஸ்ட்மார்ட்டம்னா உடற்கூறாய்வு. ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை என்ன செய்வாங்க அப்படின்னா, டாக்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனுடைய உடலை அறுத்து பார்த்து அவன் எதனால இறந்தா அப்படிங்கிற காரணம் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம் அந்த டைகரஸ் அந்த பெண் புலி இறந்ததுக்கு அப்புறம் அதை உடற்கூறாஞ்சு பார்க்குறாங்க, அறுத்து பார்க்குறாங்க. சோவுட் த அப்பர் அண்ட் லோயர் canine teeth on the right side of her mouth were broken. அதனுடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் உள்ள அந்த canine teethனா கோரப்பற்கள். canine teethனா என்னதுப்பா, கோரப்பற்கள்.
அந்த கோரப்பற்கள் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் உள்ள கோரப்பற்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உடைக்கப்பட்டிருக்கு. ஹெர் மவுத் வேர் புரோக்கன். எதுக்கு? அந்த புலிக்கு. த அப்பர் ஒன் இன் ஹாஃப், த லோயர் ஒன் ரைட் டவுன் டு த போன். மேலே உள்ளது பாதியா உடஞ்சிருச்சு. கீழே உள்ள கோரப்பல் வந்து என்ன செஞ்சு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அந்த எலும்பு வரைக்கும் உள்ள இது வந்து என்ன செஞ்சு உடஞ்சு போச்சு. திஸ் இன்ஜுரி வாஸ் a result of an old gunshot. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. இந்த பல்லு ஏன் உடஞ்சி அப்படின்னா ஒரு ஹண்டர், ஒரு வேட்டைக்காரர் வந்து என்ன செஞ்சாரு, விளையாட்டுத்தனமா வரக்கூடிய காட்டுக்குள்ள வந்து சும்மா வேட்டையாடுறவர் சுட்டதுனால அந்த பல்லெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஆனா அவரால் அதை கொல்ல முடியல. அக்கார்டிங் டு கார்பெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிளி திஸ் இன்ஜுரி பிரிவெண்டட் ஹெர் ஃப்ரம் ஹண்டிங் டு ஹர் நேச்சுரல் ப்ரே. இந்த இந்த கோரப்பல் உடைக்கப்பட்டது தான், அதனால தான் அதனுடைய இயற்கை காட்டில் உள்ள மானையோ மற்ற விலங்குகளை வேட்டையாட முடியாம அது தடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அண்ட் ஹென்ஸ் அதனாலதான் she started to hunt humans. அது மனுஷங்களை வேட்டையாட தொடங்குச்சு. இது அந்த பெண் புலி. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் எகென்ஸ்ட் த கேம் ஹண்டிங். சும்மா காட்டில் போய் வேட்டையாடுறதுக்கு அவர் என்ன செய்றாரு, எப்போதும் எதிராகவே இருந்தார். he strongly advocated that deforestation and human encouragement were the main cause of the mischief of wild animals. காட்டில் உள்ள விலங்குகளை நம்ம தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா அதை தொந்தரவு பண்ணலைன்னா அது எந்த விதமான தொந்தரவும் மனுஷனுக்கு கொடுக்காது. ஆனால் நம்ம போய் காட்டை என்ன செய்யறோம், வெட்டுறோம். டீஃபாரஸ்டேஷன், காட்டை வெட்டுறோம். அண்ட் ஹியூமன் என்கரேஜ்மெண்ட், நம்ம காட்டை போய் ஆக்கிரமிக்கிறோம். காட்டுக்கு பக்கத்துல போய் வீடு கட்டுறோம், காட்டில் உள்ள நிலங்களை பிடிச்சிக்கிறோம். வேர் த மெயின் காஸ், இதுதான் முக்கியமான காரணம். ஆஃப் த மிஸ்சீஃப், காட்டு விலங்கினுடைய தவறான நடத்தைக்கு இதுதான் காரணம். இதெல்லாம் காட்டை வெட்டுறது, காட்டை ஆக்கிரமிக்கிறது. இதனாலதான் காட்டில் உள்ள விலங்குகள் மனிதனுக்கு எதிராக திரும்புது அப்படின்னு யார் சொல்றா? இவர் ஜிம் கார்பெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறார். அவர் சொல்லவும் செய்கிறார். He went on lecturing tours to educate the people. அவர் ஒவ்வொரு ஊருக்கா போய் என்ன செய்யறாரு, பாடம் எடுக்கிறார். டு எஜுகேட், கல்வி அவங்களுக்கு கற்பிக்கிறார். டு எஜுகேட் த பீப்புள் அபவுட் த நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் த நீடு கன்சர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் தேர் வைல்டு லைஃப். காட்டை பாதுகாத்து காட்டை பாதுகாக்கணும், காட்டில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கணும். அப்படி ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு காடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் போய் சொல்றார். He promoted the association for the preservation of game and the All India Conference for the preservation of the wildlife. அவர் என்ன சொல்றாரு? He promoted the association for the preservation of game. அவர் ப்ரொமோட் பண்றார். அத he promoted the association for the preservation of game and the All India Conference for the preservation of the wildlife. காட்டுள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு இந்திய அளவில் என்ன செய்றார், அவரு ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கருத்தரங்கம் நடத்துறார். He played a key role. முக்கியமான அவரு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். எதுல? The establishing India's first national park in Kumanon Hills. இந்திய தேசிய பூங்கா அப்படின்னு காட்டு விலங்குகளுக்கு என்ன செய்றாரு, முதல்ல ஒன்று தொடங்குறதுக்கு he played a key role in establish. அதை தொடங்குவதற்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் தான் முக்கிய காரணமா கீ ரோலா இருந்தார். யாரு? ஜிம் கார்பெட். அந்த இந்திய ஒவ்வொரு நேஷனல் பார்க் இந்த ஹிமனோன் ஹில்ஸ்ல மலைகள்ல ஒரு தேசிய பூங்காவை தொடங்குறதுக்கு அவர் முக்கியமான காரணமா இருந்தார். அந்த தேசிய பூங்கா என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்குள்ள போய் யாரும் என்ன செய்ய முடியாது, எந்த விலங்குகளை வேட்டையாட முடியாது, அது தடுக்கும். அங்க பாதுகாப்பு நிறைய மக்கள், நிறைய இராணுவ வீரர்களோ அல்ல வீரர்கள் போட்டிருப்பாங்க, துப்பாக்கி ஏந்திய வீரர்கள், அவங்க காட்டுக்குள்ள போய் வேட்டையாட தடுப்பாங்க. அது பாதுகாக்கப்பட்ட பகுதி, விலங்குகள் அங்க இருக்கும், நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நேஷனல் பார்க்கை வந்து தொடங்கினார். அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார். அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? ஹெய்லி நேஷனல் பார்க்
இன் உத்தரகாண்ட். அந்த நேஷனல் பார்க் என்ன பேர் அப்படின்னா ஹெய்லி நேஷனல் பார்க் இன் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த நேஷனல் பார்க்குக்கு என்ன பேர் அப்படின்னா ஹெய்லி நேஷனல் பார்க். இட் வாஸ் இனிஷியலி நேம்டு ஆஃப்டர் லார்டு மால்கம் ஹெய்லி. ஜிம் அந்த அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரி கவர்னர் ஜெனரல் தான் யாரு? லார்ட் மால்கம் ஹெய்லி. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19 ஏப்ரல் 1955. 1955 ஏப்ரல் மாதம் 19 ஜிம் கார்பெட் இறந்து போனதுக்கப்புறம் அந்த நேஷனல் பார்க்குக்கு அவர் தானே அந்த பார்க்கு தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம். அதனால இந்த பார்க் வாஸ் ரீநேம்டு இன் 1957 அஸ் த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இப்பவும் அதுக்கு பேரு கார்பெட் நேஷனல் பூங்கா தான். கார்பெட் தேசிய பூங்கா. அந்த கார்பெட் யாருன்னா அவர் ஜிம் கார்பெட். இந்த பார்க் அந்த தேசிய பூங்கா, அந்த விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய பூங்கா எப்படி பேர் வைக்கப்படுச்சு? த பார்க் வாஸ் ரீநேம்டு இன் 1957 அஸ் த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் என்று அவருக்கு அந்த நேஷனல் பார்க் வந்து ஹெய்லி நேஷனல் பார்க் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரீநேம்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரீநேம்டு அர்த்தம் பெயர் மாற்றம். இதுதான் அந்த நேஷனல் பார்க்கு, உத்தரகாண்டில் உள்ள நேஷனல் பார்க். வெல்கம் டு கார்பெட் டைகர் ரிசர்வ். இங்க தேசிய வனவிலங்கு பூங்கா இருக்குல்ல, அந்த பூங்கா தான். அங்க என்னது? புலிகள் சரணாலயம். இது அந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகலாம். இந்த புலிகள் என்ன செய்யுது? சந்தோஷமா நடனமாடுது. சந்தோஷமா நடமாடிட்டு இருக்கு. அதை கொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. He was named, it was named after him to honor his role in establishing this protected area in 1930s. 1930 இந்த மாதிரி ஒரு நேஷனல் தேசிய பூங்காவை புலிகளுக்காக தொடங்கணும்னு சொல்லி அதில் முக்கிய பங்கு வச்சதுனால ஹெய்லி நேஷனல் பார்க்கு என்ன பேர் மாற்றமா பண்ணுச்சு அப்படின்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. எதனால? அவருக்கு மதிப்பளிக்கிறதுக்காக, அவருக்கு சிறப்பு செய்வதற்காக. அவரு தான் அந்த தேசிய பூங்காவை தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்காக அவருடைய இறப்புக்கு அப்புறம் என்ன அந்த பேர் அவருக்கு அந்த தேசிய பூங்காவுக்கு சூட்டப்பட்டுச்சு. கார்பெட் வெல்கம் கார்பெட் டைகர் ரிசர்வ், அந்த பேர் அது கார்பெட் ஜிம் கார்பெட். அப்போ கார்பெட் தேசிய பூங்கா நேஷனல் பார்க் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது காரணம் என்னன்னா அவர் அந்த தேசிய பூங்கா தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார், கீ ரோலாக இருந்தார். சரிதானா? கீ ரோல். அதனாலதான் அவருக்கு அந்த தேசிய பூங்காவுக்கு என்ன பேர் வச்சாங்க? டைகர் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு பேர் வச்சாங்க. சரிதானா? சரி, மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாடத்தை திரும்ப ஒருக்க நல்லா பாருங்க, நல்லா வாசிங்க. கேள்விப்பதில் வந்து நம்ம என்ன செய்வோம், அடுத்த வீடியோவில் விடுவோம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.